மணத்தக்காளி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கு, ஒரு தக்காளி, கொஞ்சம் முருங்கைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து மணத்தக்காளி வத்தல். இது வந்து நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், 10 பல் பூண்டு, தாளிக்க எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது தேங்காய் வந்து நம்ம 2 பீஸ் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். அதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அதிலே நம்ம மணத்தக்காளி வத்தல், இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ரொம்ப வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். நம்ம இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். வயிற்று புண்ணுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. மணத்தக்காளி வத்தல். அதிலே 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்சி வடிகட்டி அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 3 ஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். மணத்தக்காளி குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.